இப்போ இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுடைய டோட்டல் நம்பர் வந்து ஸ்டாலினுடைய திட்டங்கள் டோட்டலா யாருக்கெல்லாம் உதவி இருக்கோ அதோட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா இது பரவலா இருக்கும். இந்த பரவலானது இவங்க மாற்ற வேண்டும் சொல்லும் போது இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி கோளாறுலாம் இருக்கு, நடக்கக்கூடாது. ஆனால் முக்கியமான கேள்வி, விஜய்க்கு என்ன திட்டம் இருக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு என்ன திட்டம் இருக்கு? இப்ப முதல்வர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தார். இது பல பேருக்கு இதனுடைய நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சமுதாயத்துல கோளாறு இருக்குங்க முதல்வருக்கு தெரியும். அப்ப என்ன பண்றாரு, பட்டா கேட்டு வர்றீங்களா, ஏன்ட்டு அப்ளிகேஷன் கொடுங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து கவர்மெண்ட்ல என்ன சொல்லிடுறாரு, 2 வாரத்திலயோ 6 வாரத்திலயோ டைம் கொடுத்து அதுக்குள்ள இதுக்கு வந்து ஃபைசல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப யார் வந்து லஞ்சத்துக்கு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஏன்னா முதல்வர் கேள்வி கேட்டுருவார்ல, அதனால மடமடன் காரியம் நடக்கும். இருக்கிற சூழ்நிலையில எந்த அளவுக்கு மக்கள் குறையை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் விஜய்ட்ட அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா? இந்த நாட்டுல வந்து லஞ்ச ஊழல் நிறைவு கிடக்குது, நிஜம்தான். டே டு டே லைஃப்ல வந்து நிறைய லஞ்சம் இருக்கு. இதெல்லாம் போக்கணும். ஏன்னா அந்த லஞ்சம்னு சொல்லி வரும்பொழுது அதுல முதல்ல பாதிக்கப்படுறது ஏழைகள் தான். ஏன்னா பணக்கார லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிச்சுக்குவாங்க. ஏழைகளுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. அதனால ஏழைகள் அது பாதிக்கும். இதெல்லாம் உண்மைதான். அப்போ இப்ப இவர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒண்ணு கொண்டு வந்து ஒரு சர்வன்ஸுக்கு உடனடியா நீங்க வந்து தீர்வு காணுங்கள்ல. அது மாதிரி இவற்றை விஜய்ட்ட வந்து என்ன இருக்கு, திட்டம் இருக்கு? அதை விடுங்க. இந்த இளைஞர்களுக்கு இவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய திட்டம் பண்ணியிருக்காரு, ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. இதை விட அதிகமா என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் இப்ப பண்றதை விட என்ன அதிகமா வச்சிருக்கீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. அகில இந்திய அளவுல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோன்னு ஒன்று இருக்கு. அந்த இது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆர்கனைசேஷன். அதுல வந்து சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு எதிரான குற்றம் மிக குறைவாக இருப்பது தமிழகத்தில் தான் அப்படின்னு. இப்ப அதனால நான் வந்து சந்தோஷப்பட மாட்டேன். இன்னும் குற்றம் இருக்கு, அதையும் தடுத்து நிறுத்துறதுக்கு என்னன்னு பாருங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா அதை விட்டுட்டு தமிழ்நாடு நாசமா போச்சு, இங்க பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமா நடக்குது, கிட்னியை எல்லார் வீட்லயும் ஆளுக்கு ஒரு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தன் கிட்னியை திருடிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து பொய் பிரச்சாரம் பண்றது கீழ்த்தரமானது. அதை பண்றதுல அர்த்தமே கிடையாது. கிட்னி திருட்டு தப்பு, கிட்னி திருட்டு சம்பந்தப்பட்டவங்களை கண்டிக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல எல்லார் வீட்லயும் ஆளுக்கு ஒரு வீட்டுல ஒரு கிட்னி போயிடுச்சா? இந்த மாதிரி வந்து சில நிகழ்வுகளை வந்து இது சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, பேனை பெருச்சாளியாக்கி பெருச்சாளியை பெருமாளாக்குறதுன்னு. அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த எதிர்கட்சிகள். விஜய் முக்கியமா அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன் விஜய்கிட்ட, சரி நீங்க இந்த ஆட்சியில் உள்ள குறையெல்லாம் சொல்லிட்டீங்க, நிறைய பத்தி பேச மாட்டீங்க, குறையெல்லாம் சொல்லிட்டீங்க. சரி இந்த குறையெல்லாம் உங்க ஆட்சியில நீங்க எப்படி நீக்குவீங்க? நீக்க போறேன்னு சும்மா வெறும் வார்த்தை விடாதீங்க. எப்படி நீக்குவீங்க? How will you do it? அதுக்கு அவர்கிட்ட பதிலே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியாது. அவருக்கு ஆட்சியும் தெரியாது, சோசியாலஜியும் தெரியாது, எக்கனாமிக்ஸும் தெரியாது, பாலிட்டிக்ஸும் தெரியாது.